ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக். ஊர் சமையல். தமிழ்நாட்டுல செட்டிநாடு உணவுகள்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிநாடு ஸ்டைல் நண்டு ஃப்ரை. அதை நாம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 1 கிலோ நண்டு ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன். அதில் 1 ஸ்பூன் போல ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. பன்னீர் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 5-10 நிமிஷம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் போல் சால்ட் போட்டுக்கலாம். தக்காளிலாம் கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் போல் மிளகு போட்டுக்கலாம். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிக்கலாம். இது போல் நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த நண்டெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இன்னும் அதிகமாக வாசத்துக்காக நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இப்போ போடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்தில் போட்டு இது நம்ம நல்லா தண்ணிலாம் வற்றுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். எண்ணெய் வேணால் ஊற்றி நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நம்ம இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அடி பிடிச்சிடாமல் சுற்றி விட்டு பெரட்டி விடணும். அதான் நம்ம இது போல் பெரட்டி விட்டு நல்லா வறுத்தாச்சு. அவ்வளோதான், சுவையான நண்டு வறுவல் ரெடி. டன் டடாய். ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ வச்சு இந்த நண்டு ஃப்ரையோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.